வணக்கம், வெல்கம் பேக் டு பிவி ட்ரேடர்ஸ். குளோபல் அன்சர்டினிட்டி, டேரிஃப், வார் அது மாதிரி நிறைய விஷயங்கள் போய்கிட்டே இருந்தாலும் கூட ஸோ மார்க்கெட்னுடைய கிராஃப்ல எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா பேங்க் நிஃப்டியா இருந்தாலும் சரி, நிஃப்டியா இருந்தாலும் சரி, அல்லது சென்செக்ஸ், இல்லை நீங்கள் யுஎஸ் மார்க்கெட்டில் போயிட்டு டவ் ஜோன்ஸ், எஸ்என்பி இல்லை நாஸ்டாக் எல்லாத்தையும் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஸோ வீக்லி கிராஃபோ அல்லது டெய்லி கிராஃபோ போட்டிங்கனாக்கா லாஸ்ட் 5 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து பீக்கில் தான் இருக்குது. ஓகே, மார்க்கெட் வந்து நல்ல பீக்கில் இருக்குது. மார்க்கெட்னுடைய அடுத்த ரிஸ்க் என்ன, ஸோ குருனுடைய குரோத் பேட்டர்ன் எப்படி இருக்கு அப்படின்றத குயிக்கா இந்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுல ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ், ப்ரீ மார்க்கெட், போஸ்ட் மார்க்கெட், ஸ்டாக் இன்வெஸ்டிங் அது மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் எல்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். டெஃபினட்டா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். யுஎஸ்னுடைய எஃப்ஓஎம்சினுடைய பிளாக்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இதுல பாத்தீங்கன்னாக்கா அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டு, அதன் பிறகு இன்ஃபிளேஷன், ஜிடிபி growth, அதன் பிறகு ஃபெடரலுடைய ரேட் கட், ஸோ இது சம்பந்தமான ஃபோர்காஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஃபோர்காஸ்ட்லாம் எப்படி இருக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்ப்போம். இது வந்து செப்டம்பர் 17th வந்து ஆல்ரெடி ரிலீஸ் ஆயிருக்கு. பட் இது ஃபோர்காஸ்ட் வந்து 2028 வரைக்கும். ஃபர்ஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் பத்தி பார்ப்போம். 2025ல அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேஷியோ வந்து 4.5ல இருக்கு. 2026ல அது வந்து 4.4 ஆகும். 2027ல 4.3 ஆகும். அடுத்தது 2028ல அது வந்து 4.2 ஆகவும் இருக்கும் அப்படின்னு ஒரு ஃபோர்காஸ்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஃபுட் அண்ட் எனர்ஜி அப்படின்னு பார்க்கும்பொழுது 2025ல வந்து 3.1 இருக்கிறது. அடுத்தது 2026ல வந்து 2.6 ஆகும். அடுத்தது 2027ல 2.1 ஆகும். 2028ல 2.0 இருக்கிறதுக்குரிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஃபோர்காஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது ஜிடிபி அப்படின்னு பார்க்கும்பொழுது 2025ல வந்து அது 1.6% growthல இருக்கு. அடுத்த 2026ல 1.8 ஆகும். அதன் பிறகு 2027ல 1.9 ஆகும். 2028ல 1.8 ஆகும் இருக்கும் அப்படின்னு ஃபோர்காஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்தது ஃபெடனுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஸோ 2025 கரண்ட் இயர்ல 3.6ம், 2026ல 3.4ம், 2027ல 3.1ம், 2028ல 3.1 இருக்கும் அப்படின்னு ஃபோர்காஸ்ட் பண்ணிருக்காங்க. ஓவராலா யுஎஸ்னுடைய ஃபோர்காஸ்ட் பாத்தீங்கன்னாக்கா ஒரு நல்ல பாசிட்டிவா இருக்கு. ஸோ ஒரு நல்ல ஒரு growth நோக்கி இருக்கிறதா இருக்கு. அட் த சேம் டைம் மார்க்கெட்டை வந்து கிராஷ் பண்றதும், மார்க்கெட் வந்து கீழே விழுறதுக்கும் நிறைய காரணங்கள் இருக்கு. ஸோ அது என்ன அப்படின்றத அடுத்தது பார்க்கலாம். மார்க்கெட் மேஜரா கீழே விழுறதுக்கு என்ன காரணம் அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து ஜிடிபி growth அது ரொம்ப புவரா இருந்ததுன்னா மார்க்கெட் கண்டிப்பா கீழே விழும். அதுக்கு அடுத்தது ஃபுட் அண்ட் எனர்ஜி இன்ஃபிளேஷன் அதிகமாயிடுச்சுன்னா கண்டிப்பா மார்க்கெட் வந்து கீழே விழுறதுக்குரிய வாய்ப்புகள் அதிகம். அடுத்தது ஃபெட் அண்ட் ஆர்பிஐ ரேட் கட், இல்லை வேற ஏதாவது ஒரு மானிட்டரி பாலிசி ஏதாவது சேஞ்ச் பண்றாங்க, ஸோ அது வந்து நிறைய இம்பாக்ட் கொடுக்கும் அப்படின்னாக்கா ஸோ அப்பயும் மார்க்கெட் கிராஷ் ஆகிறதுக்குரிய வாய்ப்பு இருக்கு. அடுத்தது அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஸோ அப்பயும் மார்க்கெட் வந்து டெஃபினட்டா கீழே விழும். ஜியோ பொலிட்டிக்கல் அப்படின்னு சொல்லும் பொழுது டேரிஃப், ஸோ மற்ற கண்ட்ரிஸோட உள்ள ரிலேஷன்ஷிப், இம்போர்ட் எக்ஸ்போர்ட்ல உள்ள பிரச்சனைகள், ஸோ அது மாதிரியான விஷயங்கள்லாம் அதில் அடங்கும். அடுத்தது வார்னு சொல்லும் பொழுது குளோபல்ல எந்த கண்ட்ரி மேல வார் பண்ணாலும் ஸோ வார்னோட சுச்சுவேஷன் மார்க்கெட்டை வந்து பெருசா இம்பாக்ட் பண்ணி மார்க்கெட்டை வந்து கீழே விழுறதுக்குரிய வாய்ப்பு உண்டாக்கும். ஸோ இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் சுச்சுவேஷன்ஸ்ல யுஎஸ்னோட ஃபோர்காஸ்ட் நல்லா இருக்கு, இந்தியாவோட ஃபோர்காஸ்டும் நல்லா இருக்கு. ஸோ மார்க்கெட் கீழே விழுறதுக்குரிய பாசிபிலிட்டிஸ் இப்போ நியர்பை மந்த்ஸ்ல இருக்கிறதுக்குரிய வாய்ப்புகள் கிடையாது. அட் த சேம் டைம் இப்போ நமக்கு வந்து டேரிஃப்னுடைய த்ரெட் இருக்கு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் யுஎஸ்னுடைய டேரிஃப் த்ரெட் இருக்கு. பட் இப்போ வந்து ட்ரேட் டீல்ஸ் போயிட்டு இருக்கு. ஒருவேளை அந்த ட்ரேட் டீல் பாசிட்டிவா முடியும் அப்படின்னு சொன்னாக்கா ஸோ மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆயிட்டு, ஒருவேளை அந்த ட்ரேட் டீல் பாசிட்டிவா வரும்னு சொன்னாக்கா ஸோ இந்தியா மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட்ல போயிட்டு இருக்கும். ஸோ இல்ல ஒருவேளை இந்த ட்ரேட் டீல் வந்து சக்சஸ் ஆகல, ஸோ இந்த டேரிஃப் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகுது அப்படின்னு சொன்னாக்கா மார்க்கெட் வந்து கிராஷ் ஆகுமான்னு கேட்டா டெஃபினட்டா கிராஷ் ஆகுறதுக்குரிய வாய்ப்பு கம்மி. பட் அட் த சேம் டைம் மார்க்கெட் வந்து மேபி சைட்வேஸ்ல போயிட்டு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் திருப்பி மேல போறதுக்குரிய வாய்ப்புகள் அதிகம். குளோபல் மார்க்கெட் டெஃபினட்டா வந்து ஒரு பாசிட்டிவ் மூமெண்டம் நோக்கி போகும் அப்படின்றது தான் என்னோட வியூ. நம்ம இது வரைக்கும் டிஸ்கஸ் பண்ண மார்க்கெட் டேட்டாவெல்லாம் கண்டினியூஸா மானிட்டர் பண்ணுங்க. தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச்.